வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய் அதோட பகுதி 20. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அமிர்தா கண் விழிக்கும் போது அவளின் எதிரில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான் சிவா. மெல்ல விழிகளை சுழல விட பக்கத்தில் ஒரு போர்வையில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அமிர்தா மெல்ல எழுவதைக் கண்ட சிவா, எத்தனை நாள் இந்த பழக்கம் என்று கேட்க, அவளோ இவன் எதை கேட்கிறான் என்று புரியாது திருத்திருவென முழிக்க, என்ன புரியலையா, இதோ இது என்று ஒரு மாத்திரை அட்டையை காட்ட, அதை கண்டவளின் முகத்தில் எந்த அதிர்வும் இல்லை. அதை வாங்கி வைத்தவள், நான் ஒன்றும் அவ்வளோ கோலையெல்லாம் இல்லை என்றவள் எழுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வர திவ்யாவும் அவளின் கணவனும் வந்திருந்தனர். என்னம்மா, இப்போ எப்படி இருக்கு உடம்பு என்று கேட்க, அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா, பார்த்தா தெரியல என்று நக்கலாக திவ்யா கூற, ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன் என்று அமிர்தாவும் பதில் கொடுக்க, சபாஷ், சரியான போட்டி, இப்போதான் என் மனசே குளிர்ந்திருக்கு என்றான் திவ்யாவின் கணவன் கௌதம். திவ்யா அவனை முறைத்து கொண்டு அடிக்க கைவோங்க, சீனியர் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்று சிவா அயர்ந்து கூற, சரிடா நல்லவனே, உன் உடன்பிறப்பை நான் எதுவும் சொல்லலை என்று சரண்டராக, இப்போ புரிஞ்சதா அவனுக்கு நான் யாருன்னு, நீ பேசினதுக்கு உன்னை கொன்னே போட்டிருப்பேன் என்று திவ்யா அகங்காரமாக கூற, கொல்லுங்க என்ற அமிர்தா தன் சமையல் கட்டிற்கு செல்ல, சாப்பாடு இங்கே இருக்கு வந்து சாப்பிடு என்று சிவா கூற, பதிலேதும் கூறாமல் அவன் நீட்டிய பார்சலை வாங்கி கொண்டு அமர்ந்து விட்டாள். அவளிற்கு முதலில் உடலில் வலுவில்லை, பேசவே தெம்பு வேண்டும் என்பது போல இருக்க வாதம் புரியவில்லை. அமிர்தா அமைதியாக உண்ண அமர, பாத்தியா இவ எப்படி பேசுறான்னு என்று திவ்யா குறைபட, நீயும் சாப்பிடு அப்புறம் சண்டை போடு என்று விட்டு சிவா கௌதமிடம், சீனியர் வாங்க சாப்பிடலாம் பசிக்குது என்று கூற, இங்க நான் பேசிட்டு இருக்கேன், இவன் என்ன பண்றான் பாருங்க என்று திவ்யா கௌதமை அழைக்க, திவ்யா என்ற ஒற்றை வார்த்தையில் அவள் அமைதியாகிவிட்டது மட்டுமில்லாமல் சாப்பாட்டை பிரித்து உண்ணத் தொடங்க, அதுவரை இங்கு என்ன நடந்தது, நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் என்ற ரீதியில் சாப்பிட்டு கொண்டிருந்த அமிர்தா நிமிர்ந்து கௌதமை பார்க்க, நீ கண்டுக்காதம்மா, அவ அப்படித்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உணர்ச்சி வசப்படுவா, அதுவும் இவன் விஷயம் நான் கேட்கவே வேண்டாம் என்று எடுத்துரைக்க, இதெல்லாம் இவகிட்ட சொல்லணுமா என்று திவ்யா அமிர்தாவை முறைத்து கொண்டு கூற, சொன்னாதான் தெரியும், என்கிட்ட இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு குருக்கள் மனைவி தான் சொன்னாங்க, நான் பார்த்தபோது நீங்கள் 2 பேரும் தான் நின்றுட்டு இருந்தீங்க என்று அமிர்தா கூற, ஓ பக்கத்தில் நின்னா நாங்கள், திவ்யா இப்போ நீ வாயை மூடிட்டு சாப்பிட போறியா இல்லையா என்று கௌதம் அதட்டல் போட, அதன் பின் திவ்யாவின் குரல் கேட்கவில்லை. என்னம்மா அது நீ என்று கௌதமிற்கே சற்று கஷ்டமாக போனது. இதனால் தானே இன்றளவும் அவனின் வீட்டில் அவர்களை இன்னும் சேர்க்கவில்லை. ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தவன் மனைவியின் மனது இப்போது எப்படி இருக்கும் என்று அறிந்தவனாக, சிவா நாம கிளம்பலாம், நேரமாச்சு, நாளை பேசிக்கலாம் என்று கூற, சிவா எதுவும் கூறவில்லை. திவ்யா சாப்பிட்டு கிளம்பு என்றவன் அமிர்தாவின் புறம் திரும்பி, நீ நினைச்சது தப்புமா, இது நான் என்று அவன் கூற முடியாமல் தடுமாற, நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது, எங்கோ தப்பு நடந்திருக்கு, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் முழுசாக நான் தப்பு பண்ணலை, அது ஏன்னா நான் தான் இவருக்கு யாரும் இல்லையே, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் என்று அமிர்தா கூறிவிட்டு எழுந்து கைகழுவ சென்றுவிட திவ்யாவும் கௌதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அமிர்தாவிடம் அத்தனை பத்திரம் சொல்ல ஆனாலும் சிவாவிற்கு அவளை தனியாக விட மனமில்லை போல. அதனால், ஒழுங்கா இரு, எதையும் யோசிக்காத, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன், முக்கியமாக நம்மளை பற்றி, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு என்றவன் விழிகள் முழுவதும் அவளிடம்தான். புரியுது, ஆனால் என்ன திடீர்னு, அதான் புரியலை. திடீர்னு எல்லாம் இல்லை, இதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் என்று மேலும் கூற முடியாமல் சுற்றி பார்க்க அமிர்தாவிற்கு புரிந்தது அவன் தன்னிடம் தனியாக கூற விழைகிறான் என்று. பரவாயில்லை, நீங்கள் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால் கிளம்புங்க என்று வாசலை காட்டிவிட, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை ரொம்ப விரும்புகிறான், அதனால தான் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நடக்கிறதே வேற என்று திவ்யா எகிற அவளை அமைதியாக பார்த்த அமிர்தா,
நீங்கள் உங்களை கண்ட்ரோலே பண்ண வேண்டாம். எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை சுத்தமாக பிடிக்கல, கிளம்புங்க என்று விட திவ்யாவின் முகம் கருத்து விட அவள் மேலும் பேசும் முன் திவ்யா என்று கூப்பிட, பேசல சாமி பேசல, என்னை அடக்கிறதிலே இருங்க என்று விட்டு குழந்தையின் பக்கத்தில் அமர்ந்து விட்டாள். அமிர்தாவுக்கு இவர்களின் உறவு முறை முழுதாக புரியவில்லை என்றாலும் திவ்யா சிவாவின் வைத்திருக்கும் அன்பு அளப்பரியாதது என்று மட்டும் புரிந்தது. இப்ப கிளம்புறேன், திரும்பியும் வருவேன் என்று சிவா கூற, வராதீங்க, எதுக்கு வரணும், என்னை எதுக்கு பார்க்கணும், எனக்கு உங்களை பார்க்க வேண்டாம், கிளம்புங்க என்று விட, என்னம்மா நீ, அவனும் என்னதான் சொல்றான்னு கேளேன் என்று கௌதம் ஆத்தமாட்டாமல் கேட்டுவிட, கேட்க வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று காதை பொத்திக்கொண்டு கூற, அவளின் அருகே வந்தவன் அவளின் கைகளை எடுத்துவிட்டு, கண்டிப்பா வருவேன், அதனால ஒழுங்கா தூங்கு, இதெல்லாம் வேண்டாம் என்று தன் கையில் வைத்திருந்த மாத்திரை அட்டை எடுத்துக்காட்ட, அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே நான் கோழை இல்லைன்னு என்று கூற, அப்புறம் எதுக்குடி தூக்க மாத்திரை சாப்பிட்ட என்று பல்லிடுக்கில் சிவா கேட்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டா சாப்பிட சொல்லி என்னோட டாக்டர் தான் கொடுத்துருக்காங்க என்று கூற சிவா அதிர்ந்து விட்டான். அப்படி என்ன மன உளைச்சல் உனக்கு என்று கேட்க, நீங்க தான் என் மன உளைச்சல், நீங்க தான், போதுமா என்று கத்த கௌதமும் திவ்யாவுமே அவளின் இந்த பரிமாணத்தில் பயந்துதான் விட்டனர். சிவா சிலையாக நிற்க, டேய் சிவா என்று கௌதம் அவனின் தோள்களை தொட, சீனியர் இவ என்ன சொல்றா எனக்கு புரியலை என்று தொண்டையை அடைத்த உணர்வுடன் அவன் கூற, அவங்க கிட்ட எதுக்கு கேட்குறீங்க, என்கிட்ட கேளுங்க என்று அமிர்தா இதுவரை தன் மனதில் அடைத்து வைத்திருந்த அனைத்தையும் கொட்டிவிட கேட்ட அனைவருமே சம்பித்துதான் போயினர். அவர்கள் வேறு ஒன்று நினைத்திருக்க, ஆனால் நடந்தது வேறொன்று. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ என்று திவ்யா அவனை விட்டால் கொலை செய்து விடுபவள் போல முறைத்து கொண்டு நின்றபடி கேட்க, திவி இருடா, அவனே உடைஞ்சு போயிருக்கான் என்ற கௌதம் சிலையாக நின்ற சிவாவை தன் தோள்களுக்குள் அணைத்து கொண்டு, ஒண்ணுமில்லடா நான் பேசுறேன் என்று கூற, நான் எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாது சீனியர், என் மனசை இவகிட்ட சொல்லி அவ படிப்பு வீணா போகக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன், அதனால தான் அவளை அதட்டி படிக்க வச்சேன், அதையும் மீறி அவ என்னை பார்த்தா எனக்கு புரிஞ்சது, அவ என்னை விரும்ப தொடங்கிட்டான்னு, இருந்தும் படிப்பு கெடக்கூடாதுன்னு தான் அவளை விட்டு ஒதுக்கினேன், இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது என்று சிவா உடைந்து விட அமிர்தாவின் விழிகளில் கண்ணீர் வழிந்தோடியது. எத்தனை நாள் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டியிருப்பாள். ஆனால் இன்று அவனாக தன் மனதை கூறியும் அவள் சிலையாக நிற்க வைத்து விட்டதே விதி என்று நொந்து கொண்டாள். வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் கௌதம் திவ்யா தம்பதியினர். பின் இருக்கையில் முழுவதும் உடைந்த நிலையில் அமர்ந்திருந்தான் சிவா. கார் கண்ணாடியின் வழியே அவனை பார்த்து கொண்டிருந்த கௌதமிற்கும் திவ்யாவிற்கும் அத்தனை கஷ்டமாக இருந்தது. பெயருக்கு தானே அவன் சீனியர், மற்றபடி அவனிற்கே வழிகாட்டியாக இருந்தவன் சிவாதான். ஆம், மேஜர் ராஜவேலு ஒரு முறை தன் மகளுடன் ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு சென்றிருந்த போதுதான் சிவாவை கண்டது. துடிப்புடன் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்த சிறுவனை ராஜவேலுவிற்கு மிகவும் பிடித்து விட்டது. தன்னால் முடிந்த உதவிகள் செய்ய ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆசிரமத்திற்கு செல்வது வழக்கம். இந்த முறை காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்திற்கு வந்திருக்க அங்குதான் சிவாவை பார்த்தது. பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு பிடித்துவிட, என் கூட வரியா என்று கேட்டுவிட்டார். திவ்யாவிற்கு தந்தையா பேசியது என்றுதான் பார்த்து நின்றாள். அவர் எப்போதும் அனைவரிடமும் கோபமுகம் காட்டி பழக்கம். தாயின் இறப்பிற்கு பின் இன்னுமே இறுகித்தான் போனார். திவ்யாவிற்கு சின்ன வயதிலிருந்தே தந்தையை பற்றி தெரியும் என்பதால் அவளிற்கு அவரின் கண்டிப்பு எல்லாம் பழகிய ஒன்றுதான். அதோடு அவளிடம் கண்டிப்புடன் இருந்தாலும் தன் மீது அதீத பிரியம் தன் தந்தைக்கு உண்டு என்று உணர்ந்தவள், எதுக்கு உங்க கூட வரணும் என்று 7 வயது சிவா கேட்க, எதுக்கு, உன்னை பிடிச்சிருக்கு அதனால தான். அப்ப இவங்களெல்லாம் பிடிக்காதா என்று தன்னுடன் இருக்கும் மற்ற பிள்ளைகளை காட்டி அவன் கேட்க, ராஜவேலுவிற்கு அவனின் பதிலில் இன்னும் பிடித்திருந்தது. எல்லாரையும் பிடிக்குண்டா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் என்று கேட்க, ஏன் என்னை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவன் அடுத்த கேள்வியை தொடுக்க, அடே இப்படி கேள்வியா கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பதில் சொல்ல என்று முதல் முறை ராஜவேலு ஒருவனிடம் தடுமாறி நின்றார் என்றால் அது சிவாவிடம்தான். அதை நான் சொல்லுறேன், அதுக்கு நீ என் கூட வரணும், ஓகே என்று தன் கைகளை நீட்டினாள் திவ்யா. ராஜவேலுவுடன் கேட்ட கேள்விகளை அவளிடம் கேட்கவில்லை, கேட்க தோணவும் இல்லை. தன்னிடம் முதலில் நீட்டப்பட்ட நட்பு கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டான் சிவா. இப்படித்தான் சிவா என்பவன் திவ்யாவின் வாழ்வில் வந்தது.
இருவரும் சம வயதுடையவர்கள்தான் என்பதால் நல்ல நண்பர்களாகி போயினர். சில நேரங்களில் அவனிற்கு அவள் அன்னை என்றால் பல நேரங்களில் அவன் அவளிற்கு அன்னையாகி போவான். ராஜவேலு சிவாவை முறைப்படி தத்தெடுத்து கொண்டார். இருவரும் சமமான முறையில்தான் அனைத்தும் செய்வார். சிவா இவர்களின் வாழ்வில் வந்த பிறகு ராஜவேலுவின் குடும்பத்தாருக்கு பிடிக்காமல் போக அவர்கள் அவனை ஜாடையாக பேசுவதைக் கண்டவர் தனியாக வீடு பார்த்து வந்துவிட்டார். அதோடு தன் குடும்பத்தாருடனான உறவை முறித்து கொண்டார். சிவாவும் திவ்யாவும் ஒரே பள்ளி, கல்லூரியில்தான் படித்தனர். அவர்கள் கல்லூரி படிக்கும்போது பழக்கமானவன்தான் கௌதம். கௌதம் ராமன் குடும்பத்தின் ஒற்றை வாரிசு. அரிசி ஆலை மற்றும் சூப்பர் மார்க்கெட் இதுதான் இவர்களின் தொழில். சென்னை எங்கும் பல கிளைகள் உள்ளது. பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்தவன் கௌதம். ஆனால் அவனிடம் அந்த கர்வம் என்பது என்றும் இருந்ததில்லை. எப்போதும் துருதுருவென இருக்கும் திவ்யாவை கௌதம் காதலித்து கைப்பிடித்தான். அதுவும் பெற்றோர்களை எதிர்த்து அவர்களை விட்டு விலகிதான் திருமணம் செய்தான். அவர்களின் எதிர்ப்புக்கு சிவா திவ்யாவின் நட்பும் ஒரு காரணம். ஆனால் கௌதமை பொறுத்தவரை சிவா என்பவன் திவ்யாவின் அன்னையாகத்தான் தெரிவான். ராஜவேலு இப்போது உலகில் இல்லை என்றாலும் திவ்யாவிற்கு அன்னையாகவும் தந்தையாகவும் இருப்பது சிவாதான். சீனியர் என்ற சிவாவின் குரலில் நிகழ்வுக்கு வந்த கௌதம், வீடு வந்துடுச்சு, இறங்குங்க. என்ன கனவா? இறங்குங்க பாஸ் என்ற திவ்யா கௌதமின் கைகளில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை வாங்கி கொண்டு முன்னே செல்ல, என்னாச்சு சீனியர், ஆர் யூ ஓகே என்று சிவாவின் குரலே கரகரத்துதான் வந்தது. எப்போதும் துடிப்புடன் தான் பேசுபவன் இன்று முற்றிலும் உடைந்திருப்பதை பார்த்து தாழ முடியவில்லை அவனிற்கு. டேய், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசுகிற அமிர்தா கிட்ட. எதுக்கு நீங்க பேசணும்? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ஃப்ளைட். போய் மூட்டை கட்டுற வேலையை பாருங்க. சிவா, பேக் டு த ஃபார்ம். என்ன பண்ண போற? பேசி பார்ப்பேன், இல்லை தூக்கிட வேண்டியதுதான் என்று கண்களை அடித்து சிரித்து கொண்டே கூற, அடப்பாவி, நீ செய்வடா செய்வ. ஆனா அவ உன்னை கொன்னுட்டு தான் மறுவேலை பார்ப்பா என்று திவ்யாவின் குரல் பின்னிருந்து வர, டேய் மகனே, சகுனமே சரியில்லை பார்த்துக்கோ என்று கௌதமை திவ்யா துரத்தி கொண்டு ஓட, அதை பார்த்து சிரித்து கொண்டே தனது பேசியை எடுத்தவன் அமிர்தாவுக்கு அழைக்க அவளோ அவனின் அழைப்பை துண்டித்தாள். சிரித்தவன் அவளின் எண்ணிற்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விடுவதும் இல்லை. உன்னை தொடரும் நிழல் நான். இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.